ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் தேதி திட்டமிட்டு தள்ளி போகுதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சராசரியாக மக்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் டேட் அறிவிக்க மாட்டாங்களா? அந்த வந்துருச்சு. 10th எக்ஸாம் நடந்திருக்கு, 12th எக்ஸாமு, எல்லாம் அந்த மார்ச் ஏப்ரல் மாதம் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே நடக்குது. எலெக்ஷன் டேட்டு கூட அறிவிக்காமல் இருக்காங்களே. தேதியை அறிவித்து அதுக்கப்புறம் 45 நாள் ப்ராசஸ் இருக்குல்ல. தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் டைம் டியூரேஷன் கிடையாது. வேட்புமனு ஏற்பு கடைசி நாள் இல்லை. அதாவது தேர்தலை வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்களில் 4 கட்டம் 3 கட்டம் வைப்பாங்க. மினிமம் ஒரு 4 கட்டம். நம்ம ஊரில் ஒரு கட்டம் தான். நம்ம ஊரில் ஒரே கட்டமாக நடத்தி முடிச்சிருவாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏப்ரல் மே கடைசிக்குள்ளே நம்ம ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். மே கடைசியில் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். நமக்கு டைம் இருக்குது, ஒரு 2 மாதம் டைம் இருக்குது. இப்போ சிக்கல் எங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் தமிழகத்துக்கும் உங்களுக்கு சிக்கல் இருக்குது. இந்தியாவுக்கு வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடியல. இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்து தான். இப்போ அது எஸ்ஐஆரே நிப்பாட்டுங்கன்னு அந்த அம்மா கேஸ் போட்டிருக்கேன். போட்டிருக்கு. அது ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அது பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இப்போ எஸ்ஐஆர் பிரச்சனையே அங்கே ஸ்டாப் பண்ணணும். இப்போ அது எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க? ஒருவேளை 5 மாநிலத்தில் வெஸ்ட் பெங்காலை மட்டும் நிப்பாட்டிட்டு வச்சு 4 மாநிலத்துக்கான தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்களாங்கிறது தெரியல. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிடுவோம். தமிழ்நாட்டிலையுமே அவங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஒன்றும் கூட்டணி ஃபார்ம் ஆகலை. அதிமுக பல பிளவுகளாக இருக்குது. பாமக அது 2 பிளவாக இருக்குது. மற்ற சின்ன சின்ன கட்சியில் வெளியே போயிடுச்சு. பாமக ஒன்று சேர்த்துருவாங்களா? சேர்க்கறது அதெல்லாம் டைம் எடுத்துக்கிறாங்க. எப்படியாவது அவரை சமாதானம் பண்ணி இருப்பாங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, எலெக்ஷன் நடத்தி இருப்பான்ல. நாங்கள் சொல்கிறப்ப சொல்லுங்க, அப்படி சொல்லணும். நாங்கள் சொல்கிறப்ப சொல்லுங்க, இருப்பான்னு அவரை அவசரப்படுத்த. தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாட்டிலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஓ, நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா? நம்ம நம்பிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அரசியல் தெரியாதுன்னு அர்த்தம். ஞானேஷ்குமாரை எதிர்த்து 193 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க நாடாளுமன்றத்தில். இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்ததில்லை. ஒரு தேர்தல் ஆணையரை எதிர்த்து, ஒரு அட்டானமஸ் பாடியாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து, தேர்தல் ஆணையரை எதிர்த்து 193 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு அவர் மேல் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை இல்லை, இவரை நீக்கணும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது இந்திய வரலாற்றில் நடந்ததில்லை. அப்புறம் இதுக்கு மேலே என்ன இருக்கு நமக்கு? ஒரு காலத்தில் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு ஸ்லாப் வச்சுருந்தாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் இந்தியாவினுடைய பிரதமர்லாம் சேர்ந்து தான் ஒரு தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுப்பாங்க. 1950 உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது எதுக்கு உருவாக்குறாங்க? இந்தியாவில் தேர்தல் நடைமுறைகள் எந்த தலையீடும் இருக்கக்கூடாது, எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு தனி பாடி, அட்டானமஸ் பாடி, அதுக்கு தனியான அதிகாரம். அந்த அதிகாரத்தை நியமிக்கிறதுக்கு உண்டான தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இத்தனை விதமான புரோட்டோக்கால். உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கணும், இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், பிரதமர் இருக்கணும். 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, இதில் 3 பேரில் ஒருத்தருடைய கருத்து மாறுபட்டால் கூட அவருக்கு கேண்டிடேட் கிடையாது. அதுதானே ஜனநாயகம். அப்படித்தானே இருந்துச்சு. இதுதானே வழக்கம், உலக வழக்கம். இப்போ அப்படி இல்லையே. உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டு கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமைச்சரை கொண்டு விட்டாங்க. இப்போ பிரதமர், ஒரு அமைச்சர், ஒரு எதிர்கட்சி தலைவர். மெஜாரிட்டி யாரு? ஆளுங்கட்சி. 2 பேர் ஆளுங்கட்சி. இவர் என்ன பண்ண போறாரு? எதிர்கட்சி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஞானேஷ்குமார் நியமிச்சதுலேயே பல குளறுபடிகள் இருக்கு. இருந்தாலும் கூட இப்போ அவரை போட்டிருக்காங்க. அவர் மேலே குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபா திமுக அரசாங்கம் வந்துருச்சு. அது பெரிய எஃபெக்ட் இருக்கு. இது இந்த வெப்பம் அடங்கணும். ஓ, திமுக பணம் கொடுத்துருக்குங்கிற அந்த மனநிலை கொஞ்சம் மாறணும். அந்த 5000 செலவு பண்ணிடுவான். 3வது மாதம் 2வது மாதம் அவனுக்கு காசு வேணும். அந்த நேரத்தில் திமுக திட்ட ஆரம்பிப்பான். காசு தீர்ந்து போச்சு, இந்த மாதம் வரலன்னு. அப்போ அந்த மனநிலையை கொண்டு வரணும். அப்போ அதுக்கு ஒரு டிலே வேணும். தள்ளி போடு. அப்புறம் கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. திமுக கூட்டணி உடைக்க முடியல. நம்ம கூட்டணி ஸ்ட்ராங் பண்ண பார்த்தா யாரும் வரல. அப்போ இருக்கார் உங்கள் விஜயை தூக்கி உள்ளே போடு. சரி, விஜயை கூட்டு வந்துட்டோம், நேர் எதிர் சித்தாந்தம். இதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். சில பேரை வச்சு நம்ம ஒரு நரேஷன் செட் பண்ணணும் தமிழ்நாட்டில். அப்போ நாளாக எதையுமே கொஞ்சம் ஒரு புருஷ முன்னாடி ஒவ்வாத புருஷ முன்னாடி இருந்தால் கூட நாள் சமாதானம் ஆயிரம்னு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல. கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, சரியாக போயிடும் அப்படின்றாங்களா. அந்த மாதிரியான விஷயத்தை வேறு தளத்தில் டிடிவி தினகரனை கூட்டு வந்ததே ஒன்றும் அந்த ஷாக் அடக்கலை பல பேருக்கு. டிடிவி தினகரனை போன மாதம் வரைக்கும் தூக்கில் தூங்கிறோம்னு சொன்னவரை கொண்டு வச்சதே, எங்கள் அண்ணன் பழனிசாமின்னு சொன்னதே ஒன்றும் நம்ம ஏற்றுக்கிற முடியாமல் ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை, விஜயம் கொண்டு வச்சுட்டு உடனே தேர்தலை சந்திக்கிறப்ப வேறு மாதிரி ரியாக்ஷன் ஆகும். அப்போ இதெல்லாம் சமாதானம் படுத்துறதுக்கு, இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சேனலில் வச்சு சில பத்திரிகையாளரை வச்சு இதுக்கு நியாயப்படுத்தி இதை நார்மலைஸ் பண்ணிட்டு தான் தேர்தல் சந்திப்பாங்க. அப்போ தமிழ்நாடு தேர்தலுங்கிறது ஏறக்குறைய கடைசி கட்டத்துக்கு அவங்க ஒருவேளை இந்த மாதம் இறுதிக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கடைசி கட்டத்துக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இவங்க இத்தனை பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு அவங்களுக்கு மிக மிக முக்கியமான மாநிலம். தமிழ்நாட்டில் அவங்க கால் வச்சே ஆகணும். தமிழ்நாட்டில் கால் வைத்தால் தான் இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்ற முடியும். நம்ம தான் இங்கே கீழடியிலிருந்து நம்ம வரலாறு தொடங்குதுங்கிறோம். அவங்க கிடையாதுங்கிறாங்க, சரஸ்வதிங்கிறாங்க, நம்ம கீழடிங்கிறோம்.
அப்போ வரலாற்றை தொடங்குவதற்கு தமிழ்நாடு அவங்களுக்கு தேவை. சரஸ்வதி நகரத்துக்கு நல்ல செலவு பண்றாங்க, எப்படியா கண்டுபிடிச்சே தீர்வு என்னன்னா உருவாக்குறது தானே செலவு அப்படிதான். நமக்கு ஒன்றும் செலவு கிடையாது, போய் தோண்டுனா வந்துடுது. அங்கே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு கீழடி நகரத்தில் எந்த சிலையும் சிக்க மாட்டேங்குது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி. இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி போயிடலாம், வேற ரூட்ல போகலாம். வடிவேல் சொன்ன மாதிரி நம்ம அந்த ரூட்ல பார்த்தீங்களா, தமிழர் கிடையாது ஆதி இந்து அப்படின்ற மாதிரி போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பானையும் சிற்பமுமா தான் இருக்க ஒழிய நகர நாகரிகம் தொழிற்சாலை நடத்தியிருக்கான்னு இப்படிதான் கிடைக்குது. இப்போ அந்த கீழடி மியூசியத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழர்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆளுமைமிக்க நபராக இருந்திருக்காங்க. கடல் வணிகத்தில் எப்படி இருந்திருக்கான்னு பாருங்க. இந்த ராமேஸ்வரத்தில் இருந்து அவங்க வந்து கடல் வணிகம் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த பாய்மர கப்பல் உருவாக்கணும் எல்லாத்தையும் அந்த வச்சுருக்காங்க. கண்டிப்பாக குடும்பத்தோடு கொண்டு போய் காட்ட வேண்டிய ஒரு இடம், பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டிய ஒரு இடம். மிகப்பெரிய ஒரு வேலையை இந்த கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. கீழடி மியூசியம்ங்கிறது வந்து நம்மளுடைய வரலாற்றை நம்ம கண்மணி காமிச்சிருக்காங்க, அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அவ்வளோ வேலைப்பாடோடு வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் அவங்க கண்ணு குருத்துமா இல்லையா அவங்களுக்கு? இன்னொரு கதையும் இருக்குது. உலகத்தினுடைய முதல் மனிதனே வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஆதம் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆதம் மவுண்டன் ஒன்று இருக்குது, அங்கே தான் பிறந்ததாக அது ஒரு வரலாறு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இலங்கையும் தமிழ்நாடும் அப்போ ஒன்றா தான் இருந்துச்சு, அந்த பாலம் இல்லாத போது. அப்போ முதல் மனிதனே தமிழனா இருப்பானுங்கிற ஒரு வரலாற்று இதுவும் இருக்குது. இப்போ உசிலம்பட்டி அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உருமாண்டி என்பவருடைய ஜீனும் ஆப்பிரிக்க பழங்குடியினர் ஜீனும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஒரு ஆய்வுலாம் இப்போ அதான் நான் சொல்கிறேன். உலகத்தின் முதல் மனிதனே தமிழனாக தான் இருப்பாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ அது டீப்பான ஆராய்ச்சி பண்ணால் வந்திருக்கும். ஏன்னா பல இதிகாசங்களில் சொல்கிற விஷயம் என்னென்னா ஆதம் மவுண்ட், அந்த ஆதம் மலை, ஆடம் இதில் தான் வந்து முதல் மனிதன் படைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படின்னா அவன் முதல் மனிதன் அங்கே படைக்கப்பட்டதாக இருந்ததுன்னா அப்போ இலங்கையும் தமிழ்நாடு ஒன்றா தான் இருந்தது. ஏறக்குறைய முதல் மனிதன் ராமேஸ்வரத்தில் பிறந்தவராக இருப்பாரோ, ராமேஸ்வரம் அந்த இலங்கை அந்த அந்த பகுதி அது அதோடைய நீட்சியாக தான் இருக்கும். இப்போ தென் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தராக தான் முதல் மனிதனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இவங்க வரலாற்று ரீதியாக ஆராய்ச்சி பண்ண இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் கை வைக்கணும், அதை மாற்றணும். அதுக்கு தமிழ்நாடு தேவை. அமர்நாத் திருவள்ளூர் பக்கமும் நிறைய தொன்மை இருக்குங்கிறாங்க. திருவள்ளூர், ஆமாம், திருவள்ளூர் பக்கம், அரியலூர், திருவள்ளூர் மாவட்டம், பெருநை நிறையா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்களுக்கு ஆதாரங்கள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியிட மாட்டாங்களே. அப்போ வரலாற்றை மாற்றி அமைப்பதற்கு தமிழ்நாடு தேவை. தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் அவங்களுக்கு தேவை. தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி அவங்களுக்கு தேவை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேன் பவர் அவங்களுக்கு தேவை. ரொம்ப 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 முக்கியமான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்போ அதுக்கு என்ன வேண்டாலும் செய்வோம், நம்ம முழு அதிகாரத்தை பயன்படுத்துவோம், கட்சிகளை கபலீகரம் பண்ணுவோம், எல்லா கட்சிகளையும் மிரட்டி உள்ளே கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்கிறாங்க. அதுக்கு போதிய காலம் அவங்களுக்கு பத்தலை. அப்போ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவோம், டெக் டைம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தில் சொல்லி நான் சொல்கிறப்பறம் சொல்லுங்கள், நான் சொல்கிற பிறகு சொல்லுங்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கடைசியில் அவங்க ஒரே கட்டமாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இந்த மே கடைசியில் வந்து தேர்தல் நடந்து முடிந்து ஒரு வாரத்தில் ரிசல்ட் வர மாதிரி நம்மளை கொண்டு வந்துருவாங்க. ஒருவேளை தேர்தல் 5 மாநில தேர்தல் ஆனால் ஆனால் என்ன தான் இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் சிக்கலுங்கிறது இப்போதைக்கு தீர மாதிரி இல்லை. அவங்க வந்து மேலும் மேலும் வழக்குகளை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. பெரிய அளவில் வந்து அதை வந்து ப்ரொடோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையர் மீது பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. இன்னும் 60,000 பேருக்கு என்னங்கிறத கேட்குறாங்க. நீக்கப்பட்ட 60,000 பேர் யாரெல்லாம் செத்து போனாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்களே. யாரெல்லாம் நீ செத்து போனு சொன்னா நிறுத்துறேன்ற மம்தா பானர்ஜி. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நேரடியாக வாதாடுறாங்க. தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாதாடியதுங்க முதல் முறை எங்கே தான். அப்போ இதெல்லாம் வந்து சிக்கல் இருக்குப்ப. அப்போ தேர்தல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒரு மே மாதம் மாதிரி இல்லை, நமக்கு ஆல்ரெடி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் உள்ள மே கடைசியில் தான் நமக்கு பதவி வேணும். அப்படிங்கும்போது தேர்தல் நடத்தி உடனே ரிசல்ட் வர மாதிரி ஒரு வாரத்தில் நம்ம பழைய மாதிரி ஒரு 4 நாள் 3 நாளுக்குள்ள நமக்கு ரிசல்ட் வர மாதிரி வரும். அதுக்குள்ள தமிழ்நாட்டில் இந்த விஜயை உள்ளே கொண்டு வந்து அதை நார்மலைஸ் பண்ணி இந்த கூட்டணி சரியாக பழகிடும். பிஜேபி போயிட்டாருங்கிறத பேசி பழைய 4 நாள் பழகிடும். அப்புறம் அப்படியே அதை வச்சு நம்ம போயிடலாம். அவங்க ஒரு டெம்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ணா, ராஜாஜி, திமுக 99, பாஜக அப்படிங்கிற பழைய ஃபார்மெட்டை தூக்கிட்டு வந்து அதை வந்து சரி கட்டுற வேலையை பார்ப்பானுங்க. அதுக்கு முன்னாடி திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் மீது வழக்குகளை போட்டு நெருக்கடி கொடுத்து செந்தில் பாலாஜி மேலே, கே நேரு மேலே விஷயங்கள்லாம் சிபிஐல செந்தில் பாலாஜி மாற்றுவாருங்கிற மாதிரி விஜய் தரப்பு எதிர்பார்த்துட்டு. ஆமாம், நீங்கள் கண்டிஷனே அதுதானா. நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டில் சேருங்க, பேரை சேருங்க. அவர் தான் காரணம். இது வந்து நமக்கு வந்து கண் முன்னாடி பார்த்தோம் யார் காரணம் அப்படிங்கிறது உலகமே பார்த்துச்சு. ஆனால் உதவி பண்ணவர் மேலே என்கொயரி கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து வச்சிருக்கக்கூடிய டிமாண்டாக பார்க்கப்படுதில்ல. ஏன்னா விஜய் வந்து தன் மனைவியை வெறுப்பதற்கு இன்னொரு பெண்ணோட நிகழ்ச்சிக்கு போகிறார். அப்போ எந்த மாதிரியான மனநிலையோட நபராக இருக்காருன்னு பாருங்க. மனைவியை வெறுப்பேற்றும், மனைவியவே வயிற்றுச்சல் கொடுத்து வைக்கணும், வெறுப்பேற்றுறதுக்காக ட்ரிக்கர் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறது, நான் உடனே கூட்டு வரேன் பாரு, எனக்கு ஆளா இல்லை அப்படின்னு கூட்டு வர்றாரு. அப்போ இந்த விஷயத்தை என்ன சொல்கிறார், இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி காரணம் ஆரம்பம் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ அதை அவங்க சம்மன் அனுப்பியிருக்காங்க. 14ஆம் தேதி விஜய் போகிற, 15ஆம் தேதி விஜய் போகிறாரு, 16ஆம் தேதி செந்தில் பாலாஜி போகிறாரு. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ ஒரு டீலிங் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும்ல, இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணுறதுக்கு நாள் ஆகும். அப்போ தள்ளி போடுவோம். இது அதே சமயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ வெஸ்ட் பெங்கால் இப்போதைக்குள்ள தேர்தல் நடக்குமா? இல்லை, இப்போ இவங்க உள்ளுக்கு போயிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறப்ப இப்போ நடக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. அவங்க வழக்கு மேலே வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் ரவியை மாற்றினாங்கல்ல. ஆளுநர் ரவியை வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றி அங்கே உள்ள அந்த ஆளுநரை வந்து இது பண்ணி விட்டாங்க. ஆளுநரை வந்து அங்கே அனுப்புனதுக்கு காரணமே ஆளுநர் ஆட்சி அங்கே கொஞ்ச நாளைக்கு வரப்போகுது. ஆமாம். அப்போ இந்த மாதிரி நெருக்கடி ஓவராக கொடுத்ததுன்னா ஜனாதிபதி ஆட்சியை அங்கே அமல்படுத்திட்டு ஆளுநருடைய கண்ட்ரோலில் தேர்தல் நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு சரியான யாரா சாய்ஸ்ன்னு தேடுறப்ப தான் ரவி சிக்கனா ரவி தூக்கி போட்டிருக்காங்க. முதல் நாளே ரவிக்கும் மம்தாவுக்கு முட்டிக்குச்சு. முதல் நாள் பதவியேற்ற அன்னைக்கே வந்து பெங்கால் மக்களை பற்றி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு 2 பேரும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முதல் நாளே இங்கே வந்து தமிழ்நாட்டை பற்றி சீன்றாரு, தமிழர்கள் சென்டிமெண்ட். அங்கே போய் பெங்காலி சென்டிமெண்ட் பேசியிருக்காங்க. அந்த சென்டிமெண்ட் நாங்கள் பார்த்துக்கிறோங்க இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க. இப்போ நெருக்கடி மேலும் மேலும் ஆச்சுன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திட்டு கவர்னர் கண்ட்ரோலில் வந்து அந்த மாநிலத்தை கொடுத்துட்டு தேர்தல் நடத்த போகிறாங்க. அதுக்கு தான் நான் அந்த மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே தான். இதுக்கான டைம் வேணும்ல, இதுக்கான காலத்தையும் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் பார்த்து தான் தேர்தல் நடத்த முடியும். தேர்தலுக்கான காலம் முடியுதுங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம அந்த காலம் நம்ம என்னைக்கு வாக்கு சீட்டில் தேர்தல் நடைமுறை நின்றுச்சோ அன்னைக்கு அதுலேருந்தே வந்து தேர்தல் நடைமுறைகள் எல்லாமே வந்து சந்தேகத்திற்குரியதாக மாறிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஓட் சோரின்றாங்க, பெர்சன்டேஜ் அதிகமாக காட்டுறாங்க, சிசிடிவி கேமரா கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு புது புது விஷயத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சந்தேகத்தை மேலும் மேலும் வலுப்படுத்திக்கிட்டே தான் போகுது. ஜனநாயகம் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அப்படின்னு சொல்கிற நாட்டில் தேர்தல் முறைகள் இன்னைக்கு கேலிக்குறியா மாறி இருக்கிறது உண்மையில் ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து. பார்ப்போம். தேர்தல் தள்ளி போவதற்கு பின்னால் எதுவும் அரசியல் இருக்கா? அரசியல் கட்சியில் திட்டமிட்டு தள்ளி போக வைக்குதா? அது தள்ளி போக வைக்கிறதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க? கால சூழலா இல்லை அரசியல் இன்டென்ஷனா? இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு வச்சுங்க. நன்றி.